இகலக்கோட்டை ரயில் நிலையத்துக்கு அருகில் நேற்று மாலை மண்மேடு சரிந்து விழுந்தது. இன்று காலை முதல் மண்மேட்டை அப்புறப்படுத்தும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது. தற்போதும் அப்புறப்படுத்தும் செயற்பாடு முன்னெடுக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். ரம்புக்கண்ண முதல் கடுகண்ணாவ வரையான வீதியின் இகலக்கோட்டை பகுதியில் மண்மேடு சரிந்து வீழ்ந்துள்ளது. தண்டமாலும் தடம் புரண்டுள்ளமையினால் முப்படையினரின் ஆதரவுடன் குறித்த மண்மேட்டை அப்புறப்படுத்தும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. நீர்கொழும்பு வீதியிலும் மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்துள்ளது. கேகாலை மாவட்டத்தின் தெஹியோவிட்ட மாதுள வீதியில் அனர்த்தம் ஒன்று பதிவாகியுள்ளது. மல்வத்தோயா தொடர்ந்தும் பாரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயத்தில் உள்ளது. இது தொடர்பில் நீர்ப்பாசன திணைக்களத்தினால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய அலவ, திவுலப்பிட்டிய, மீரிகம, பன்னல் ஆகிய பகுதிகளுக்குட்பட்ட பிரதேச செயலக பிரிவுகளில் வாழும் மக்களுக்கு வெள்ளம் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் அவர்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும். அதேபோன்று தெதுரோயா நீர்த்தேக்கத்தில் செக்கனுக்கு 21,300 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. அத்துடன் தெதுரோயா பகுதியில் உள்ள வாரியபொல, நிக்கவரட்டிய, மகாவ, பிங்கிரிய, பல்லவ, சிலாபம், ஆராய்ச்சி கட்டவம் மற்றும் ரஸ்நாயக்கபுர ஆகிய பகுதிகளுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதிகளை அண்மித்து வாழும் மக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும். அதேபோன்று ராஜாங்கனை நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன. கலாஓயாவை அண்மித்து வாழும் மக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும். எதிர்வரும் நாட்களிலும் மழை பெய்யும் சாத்தியம் உள்ளதால் கலனி கங்கையை சூழவுள்ள மக்கள் வெள்ள அபாயம் தொடர்பில் அவதானத்துடன் செயற்பட வேண்டும். தொடர்ந்தும் பெய்து வரும் மழையுடனான வானிலையினால் 6 நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள ராஜாங்கனை, அங்கமுவ மற்றும் கலாவாவி ஆகிய நீர்த்தேக்கங்கள் மற்றும் குருநாகல் மாவட்டத்தில் உள்ள தெதிரோயா நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகளும் தற்போது திறக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. மாத்தளை மாவட்டத்தின் இப்பன்கட்டுவ நீர்த்தேக்கம் மற்றும் கண்டி மாவட்டத்தின் பொல்கொல நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து பெய்து வரும் பலத்த மழை காரணமாக 8 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய கொழும்பு, காலி, பதுளை, கண்டி, கேகாலை, மாத்தறை, நுவரெலியா மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களில் உள்ள மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு தேசிய கட்டிட ஆய்வு நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மலையக பகுதியில் 100 தொடக்கம் 200 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். குறைந்தளவு மழை பெய்தாலும் சில வேளை அனர்த்தங்களிடம் பெறலாம். கண்டி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நீர்த்தேக்கங்களுக்கு அருகில் வசிப்பவர்கள் விழிப்பாக செயற்பட வேண்டும். மழை வீழ்ச்சி படிப்படியாக அதிகரிக்கும் பட்சத்தில் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நாட்டின் பல மாவட்டங்களில் பெய்து வரும் பலத்த மழையினால் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 585 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் 144 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. 111 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. குருநாகல், அனுராதபுரம், காலி மாவட்டங்களில் 500க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அனுராதபுரம் மாவட்டத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 12 மணித்தியாலங்களில் அனர்த்தம் தொடர்பில் அவதானிக்கும் போது குறிப்பாக காலி மாவட்டத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கினால் 73 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கண்டி மாவட்டத்தில் பெய்த கனமழையினால் போப்பிட்டிய கிராம சேவர் பிரிவின் லயன் அறையின் சுவர் இடிந்து விழுந்துள்ளது. கண்டி மாவட்டத்தின் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் இது தொடர்பில் தொடர்ந்து அவதானத்துடன் செயற்பட்டு வருகிறது. ஏதேனும் பேரிடர் ஏற்பட்டால் 117 என்கிற தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு அறிவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள அனர்த்த முகாமைத்துவ நிலையங்களும் 24 மணித்தியாலங்களும் தொடர்ந்தும் செயற்பட்டு வருகின்றன. முப்படையினரும் போலீசாரும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் தொடர்ச்சியான அனர்த்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்காக அனர்த்த முகாமைத்துவ நிலையங்கள் 24 மணித்தியாலங்களும் தயார் நிலையில் உள்ளன.